ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தருமபுரி டோல்லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ சேலம்க்கு இன்னுமே வந்து 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காமிக்குது. நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாமக்கலுக்கு தான் இப்போ டெஸ்டினேஷன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் போய் நாமக்கல்ல ஸ்டே பண்ணிட்டு தென் அங்கே இருந்து நம்ம மார்னிங் வந்து கொல்லி ஹில்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நாமக்கல்லேருந்து ஒரு 2 hours ஆகும் கொல்லி ஹில்ஸுக்கு. நம்ம ஸோ கொஞ்சம் எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட ஸ்டே பண்ணுவோம். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் பிளான். அண்ட் இப்போ வந்து தர்மபுரியிலிருந்து சேலமை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். சேலம் 47 கிலோமீட்டருங்க. எஸ், ஆல்மோஸ்ட் 47 கிலோமீட்டர் சேலம். அதுக்கப்புறம் 46 மேட்டூர், திண்டுக்கல் 229, கொச்சி 424. கொச்சி போகலாமா? இல்லை கொச்சிக்கு இல்லைங்க, போகல. பட் எல்லாம் பார்த்தீங்களா என்னாம திருப்புறாப்புல இண்டிகேட்டர் போகிறாங்க. ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட், தருமபுரி தாண்டி ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே வந்து நிறைய மோஸ்ட்லி வைல்ட் அனிமல்ஸ், ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வந்து வெளியில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே போர்ட்ஸ் வச்சிருக்காங்க, டோன்ட் ஃபீட் த அனிமல்ஸ் அப்படின்ட்டு. எதுக்காக இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க டோன்ட் ஃபீட் த அனிமல்ஸ் அப்படின்னா, ஒருவேளை நாம வந்து அது சாப்பாடு கொடுக்கும்போது அது இப்போ அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் அது வந்து ஏதாச்சும் இப்போ நம்ம கிட்ட அதுக்கு ஏதாச்சும் கோவம் வந்தோ இல்லை அதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலோ அது வந்து இப்போ என்ன சொல்றது, அதோட லைஃப், அதோட லைஃப்பும் பாதிக்கும். அதே மாதிரி அதனால வந்து நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்தாலும், அதாவது ஏதாவது நம்ம மேல தாவுறது, கடிக்கிறது, இப்போ குரங்கு மட்டும் இல்லை நிறைய இருக்கும் இல்லைங்களா ஃபாரஸ்ட் அனிமல்ஸ். அது வந்து நம்ம மேல தாவுறதோ அது மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்தாலுமே ஒரு ஹெல்ப் பண்றது 2 சைடுமே இருக்கும், பிரச்சனைன்றது 2 சைடு இருக்கும். ஸோ அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தொப்பூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒரு சைடும், சின்ன வெஹிக்கிள்லாம் ஒரு சைடும் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சவுண்டு கேட்டிருப்பீங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. ஸோ எனி டைம் இங்கே வந்து பாருங்க, எனி டைம் இந்த இடத்துல வந்து பாருங்க, எனி டைம் இங்கே வந்து ஆள் இருக்கும் போல. இந்த பொறுமையாக போக சொல்லி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க அப்படின்போது, லைக் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் தொப்பூர்கிட்ட என்ன நடக்குது அப்படின்றது, என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அங்கே இருந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது லைட்டாக வந்து ஒரு அவேக்கனிங் மாதிரி தான் இது. ஸ்லோவாக போகணும் அப்படின்ற ஒரு அவேக்கனிங் மாதிரி தான் இது. எஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், கோ ஸ்லோ அப்படின்னு லைட்டாக கேட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து சிக்னல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய ரோட்ல ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இண்டிகேஷன் வச்சிருக்காங்க. ஸ்லோவாக போகிறதுக்காகட்டும், அதே மாதிரி ரோடு விசிபிலிட்டி தெரிகிற மாதிரி, வளைவு எப்படி இருக்குது அப்படின்றது தெரிகிற மாதிரி. அண்ட் ஸ்பீடு வந்து 30 கிலோ மெயின்டைன் பண்ண சொல்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம், எஸ் ஆல்மோஸ்ட் இதில் இறங்கிட்டு 30 ஸ்பீடு அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2-3 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து அந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக சொல்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு. பட் இங்கே எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்காங்க. ஹெவி வெஹிக்கல்ஸ் தவிர சில ஹெவி வெஹிக்கல்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, சில ஹெவி வெஹிக்கல்ஸ் ஸ்பீடாகவும் போயிட்டு இருக்கு. இப்போ என்னோட முன்னாடி போகிற வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம போகிற ஸ்பீடை விட இந்த வண்டி நம்ம வந்து இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கு. காதே ஒரு மாதிரி அடைச்சிக்கிச்சு கொஞ்ச நேரம். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கேயும் வந்து 30 என்ன காமிக்குது. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் தொப்பூரை தாண்டி வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஜேஐடி காலேஜ்னு நினைக்கிறேன். தருமபுரியில வந்து ஒகேனக்கல் ரொம்பவுமே வந்து பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் ஒகேனக்கல் வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே கிட்ட. ஆக்சுவலாக நான் இருக்கு சொன்னேன் இல்லைங்களா, தேன்கனிக்கோட்டை. அந்த தேன்கனிக்கோட்டை ஊர்ல இருந்து, ஸோ தேன்கனிக்கோட்டை ஊர்ல இருந்து வந்து ஒகேனக்கல் வந்து 63 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அரௌண்ட் தான். ஸோ ஒரு 1.5 hours அது வந்து கொஞ்சம் மலைப்பகுதி அப்படின்றதால வளைவுகள் அதிகமாக இருக்கும். அங்கேயுமே கொல்லி ஹில்ஸ் மாதிரியே ஓரளவுக்கு அங்கேயும் வளைவுகள் இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பட் 60 கிலோமீட்டர் தான் ஆல்மோஸ்ட் 1.5 hours வந்து நம்ம ஒகேனக்கல் வந்து தேன்கனிக்கோட்டை, அதாவது நான் இருக்கிற ஊர்லேருந்து ரீச் ஆயிடலாம். ஸோ ஒகேனக்கலுக்கு வந்து நான் போயிருக்கேன் ஒரு 3-4 வாட்டிக்கு மேலே போயிருக்கேன். பட் எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் நான் அடிக்கடி போவாங்க ஒகேனக்கலுக்கு. அங்கே போனால் வந்து ஃபிஷ்ஷு, மீன் பிடிக்கிறது, மீன் சாப்பிட்றது,
அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஒகேனக்கல். அண்ட் மசாஜ் பண்ணிப்பாங்க நிறைய பேர் அங்கே போனால், ஆயில் மசாஜ். ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போலாம் இடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒகேனக்கல், அதாவது ரூம் ஸ்டே அந்த மாதிரி. நிறைய வந்து பெங்களூரில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஐடி எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து பைக் ரைட்ஸ் வந்து ஒகேனக்கல் போவாங்க. ஸோ நான் சின்ன வயசுல லைக் நான் ஒரு செவன்த்தில் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது பார்க்குறேன் லைக் வீக்கெண்ட். ஆனால் இந்த ரைடிங் ட்ரெண்ட்லாம் அப்போவே வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒகேனக்கல் ட்ரிப் சைடு. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய இடங்கள் பார்க்குறோம், லைக் பைக் ரைட்ஸ் போகிறாங்க. பட் அப்போ இருந்து நான் வந்து ஒகேனக்கல் ட்ரிப் வந்து நிறைய பேர் போகிறத வந்து பார்த்துருக்கேன். செமையா இருக்குங்க இது பார்க்கறதுக்கே, பயங்கரமா இருக்குங்க. இந்த மலைக்கு நடுவில் இப்போ இந்த மாதிரி போகிற மாதிரி, அதாவது மலை கிட்ட போகிறது செம்ம ஃபீலிங்க, பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு ப்ளசண்டா இருக்கு. வெதருமே நீங்க வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை கோல்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி மாடரேட்டா. இந்த மவுண்டன்ஸ் பார்க்கறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அப்ப இந்த வியூ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது வந்து ஜெயிலர் பழஞ்சில தலைவர் சொன்னார் இல்லைங்களா, நெல்சன் சொன்னாருன்ட்டு, ஜி பிரேம பாருங்க ஜி, அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. பாருங்க ஜி பிரேம பாருங்க ஜி, பயங்கரமா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு பார்க்கறதுக்கு, செம்மையா அழகா இருக்கு. இந்த மாதிரி மவுண்டன்ஸ் கிட்ட வந்து போகும்போது டிராவல் பண்றது வந்து ஒரு குஷி தான். இது வந்து டிராக்டரா? டிராக்டர் என்ன இது தெரியல.